விஜய் அவர்கள் எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்றாரு. ஒரு மிகப்பெரிய கட்சியா அதிமுக இருக்கு, ஆனா தொடர்ந்து புறக்கணிக்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? புறக்கணிக்கிறாருன்னு நீங்க தான் அந்த கேள்வி மீண்டும் மீண்டும் கேட்டுட்டே இருக்கிறீங்க. ஏங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவருக்கு அப்படி ஒரு கருத்து தெரியும்னு சொல்றாரு. அதுக்கு நாங்க என்ன செய்யறது? அந்த கட்சி தலைவர் தான் நீங்க கேட்கணும். அதிமுக பிரதான எதிர்கட்சி, 31 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த கட்சி, பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்புள்ள கட்சி. எங்களுடைய கட்சி மக்களிடத்தில் நன்மதிப்பு பெற்றமில்ல, மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்ற கூட்டணி அதிமுக தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால மற்றவர் தலைவர் சொல்வதற்காக எங்களுடைய கட்சி அவர் விமர்சனம் செய்வது சொல்லுவது அறியாமையின் வெளிப்பாடு. ஆர் ராசா அவர்கள் ஒரு ஆடியோ வெளியிட்டிருக்கார். அந்த ஆடியோ தமிழகம் மட்டுமல்ல இந்திய அளவில் வைரலா பரபரப்பா பேசப்படுகிறது. அதைத்தான் நான் கிருஷ்ணகிரியில சொன்னேன். இது மாதிரி பேசியிருக்காரு, அது ஒரு கருத்தை சொல்றார். திரு கருணாநிதி அவர்கள் உடல்நிலை சரியில்லாத போது வீட்டு சிறையில் வைத்ததாக ஒரு சொல்றார். அதோட பட்டியலின மக்களை பாகுபாடு பார்க்கறதா சொல்றாரு. அப்புறம் கலைஞர் தொலைக்காட்சிக்கு பணம் கைமாறியதாக அதில் வர செய்திகள், நாங்களா சொல்லல, அந்த வலைதளத்தில் வந்த செய்தியில், இணையதளத்தில் வந்த செய்தியின் அடிப்படையில் தான் நான் கருத்து சொன்னேன். அது அவர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கிறது விட்டு என் மீது பாய்வதற்கு என்ன இருக்குது, அதான் நான் தெளிவுபடுத்தினேன். இந்த வந்த செய்தி உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு ராசா அவர்கள் பேசியதாக ஆடியோவில் வந்த செய்தி தான் நான் தெரிவிக்கிறேன். ஊடகம் பத்திரிகை நீங்க பார்த்து போடுங்களேன், எது சரி எது தவறுன்னு. என்ன கேட்டா எங்களை தான் சரின்னு சொல்லுவேன். நடுநிலையோட செயல்படுங்க. இப்ப சொல்றேன், இந்த இடத்துல சொல்றேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அதிக இடங்களில் வெல்லும். அதிமுக பெரும்பான்மை இடங்கள் வெற்றி பெற்று பெரும்பான்மையோட அதிமுக ஆட்சி அமைக்கும். நன்றி.